அனுபவம் ஞானமும் பெறப்போகும் மீனராசி அன்பர்களே. இந்த மீனராசிக்கு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் கற்றுக்க போகிறாங்க. உலக ஞானங்கள் பிறக்க போகிற அம்சம் உண்டு. ஏன்னா இந்த இடத்துல குரு பயிற்சி, இந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்கள் என்னென்ன, உங்கள் ராசியில் வருகிற சனி பயிற்சி என்ன பண்ண போகுது, ஆக மொத்தம் எல்லா பலனும் மிக்சடாக இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி வீடியோவில் நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க. 2025 பொதுவாகவே சிறப்பான வருடங்க. ஏன்னா 3 முக்கிய பயிற்சிகள் நடக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சியாக அதோட முடிஞ்சுதா. சனி அதிசாரத்தில் மீனத்திலிருந்து மேசம் வரைக்கும் போயிடுவார், உங்கள் ராசியை தாண்டி போயிடுவார், மீண்டும் உங்கள் ராசிக்கு வருவார். இது ஒன்று. உங்கள் ராசி அதிபதியான குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய் மீண்டும் அதிசாரத்தில் கடகத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ இத்தனை பயிற்சிகள் நடக்கும், எல்லா ராசியும் பார்த்த மாதிரி ஏறும். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் இந்த ஜென்மசனி நினச்சி வருத்தப்பட்டுருப்பீங்க. 4 குரு இருக்குன்னு நினைப்பீங்க, 5க்கு போவார். அப்போ எல்லா வித ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க தகுந்த வருடம் இந்த வருடம். அதை பற்றி பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஃபஸ்ட், உங்கள் குரு ராசி அதிபதி 1-10 குரு 4இல் பயணிக்க காண போகிறார். ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னா, வேலை என்ற விஷயத்தில் உங்களுக்கு அபிர்விதமாக இருக்கும். 6ஆம் அதிபதி வேறு குரு, 6ஆம் அதிபதி வேறு சூரியன். அப்போ வேலை மற்றும் பிஸ்னஸ் இதில் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பார்ப்போம். குரு 10ஆம் வீட்டை பார்க்கறனால தொழிலில் வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை உண்டு. தொழில் நிர்வாகம் உங்கள் கையில் வரப்போகிறது. நீங்களே முதலாளி, நீங்களே வேலையாட்கள், 2மே சமபங்காக வேலை செய்ய வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. குரு பார்த்திங்கன்னா, குரு 10ஆம் வீட்டை பார்க்குது, சனியும் பார்க்குது. குருவும் சனியும் ஒரு இடத்த பார்க்குற இடத்துல ஒரு சம்பவம் நிர்ணயிக்கும். அது நல்ல சமமாக மாற்றிக்க நீங்கள் பொறுமையாக நிறுத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய உண்டு. இப்போ ஜென்ம சனி வரும்போது என்ன நடக்கும்னா, வேலை பளுகள் அதிகரிக்கும். ஜென்ம சனியில் மன குழப்பங்கள் வரும். அதற்கு இன்னொருத்தர் ஒப்பீனியன் கேட்க வேண்டுங்கிறத மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறையா டெவலப் பண்ண வேண்டியது, ஒரு சிலர் வீட்டிலேயே வச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா புது நிறைய ஐடியாஸுகள் வரும். வீட்டிலேயே வச்சு அது சின்ன லெவலில் ஆரம்பித்து பெரிய லெவலில் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. கூட்டு சம்மந்தப்பட்டதாக கொஞ்சம் கவனமாக இருக்கும். இப்போ கூட்டு வேணுமா, தனித்து போய்க்கலாமா, கூட்டு வேணாங்கிறாங்க, நான் மட்டும் தனியாக போய்க்கிறேங்கிறாங்க, இல்லை கூட்டு புதுசாக வரேங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுக்கு கூட்டு வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுத்து விளக்கிட்டு தனியாக எடுத்து கூட பண்ணக்கூடிய அம்சம் நிறைய பேத்துக்கு வரும். ஆக தசாபுத்தி அடிப்படையிலும் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸில் சூப்பராக டெவலப் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணக்கூடாது. இருக்கிற பிஸ்னஸ் ரோலிங் பண்ண வேண்டியிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு ஆலோசனை தேவை. அப்புறம் வேலை 6ஆம் அதிபதி பொதுவாகவே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கேள்வி என்ன, ஜென்மசனியில் வேலை கிடைச்சுமா? அவங்க தான் அனுபவத்தை கொடுப்பாருங்க. அப்போ இந்த நேரத்தில் குரூப் 1 ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு வச்சுக்கோங்களேன். நான் குரூப் 2 படித்தவங்க குரூப் 4 எக்ஸாம் எழுத சொன்னேன் போன வருஷம் கும்பராசிக்கலாம். அப்போ என்ன நடக்கும்னா, பொதுவாகவே இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் பொழுது என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு வேலை கவர்மெண்ட்டில் கிடச்சிடும். உள்ளே என்ட்ரி ஆகிட்டு திருப்பி படித்து மேலே போகிறது. அப்போ உங்களுக்கு அரசுக்கு நிகரான வேலை வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாமில் வேலை வாய்ப்பு உண்டு. வேலையை பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு சுபிச்சமாக இருக்கும், உங்கள் கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் கீழே வேலையாட்களுக்கு சரியாக வேலையை பிரித்து கொடுத்து வாங்க வேண்டிய வேலை எல்லாமே உங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் அதிகரிச்சிடும். நீங்கள் செய்யுங்கன்னு. அப்போ நீங்கள் அந்த வேலை சம்மந்தப்பட்டதில் ஃபுல்லும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் தைரியமாக பண்ணலாம். சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும். ஆனால் பணம் பற்றாக்குறையாக இருக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்க வேண்டாம். சொத்து, இடம், வீடு சம்மந்தப்பட்ட தேவைன்னா பாருங்கள். ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய அம்சம் இல்லை. கால சூழ்நிலை கரெக்டாக அமைஞ்சு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அம்சம் வரும்போது பண்ணிக்கலாம். அந்த கோச்சாரத்தில் குரு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்குலாம் பயணிக்கும். அது கடகத்தில் வரும். அது எப்போ வரும்னா, அக்டோபர், டிசம்பர் மாதத்தில் இந்த 3 மாதத்தில் வரும். அந்த நேரத்தில் முயற்சி பண்ணிக்கலாம். அப்போ மற்ற கிளவராக பயன்படுத்தி பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹேண்ட் வீடுனா டைரெக்டாக இருக்கலாம். செகண்ட் ஹேண்ட் வீடு, மேற்கு பார்த்த வீடுகள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். பொது வீடுகள் பார்க்கும்போது பார்த்து வாங்க வேண்டியது. இதில் வாகனம் சம்மந்தப்பட்ட விருத்தி, வாகனம் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்து வாங்க வேண்டிய அம்சம் உண்டு. இப்போ தந்தை வழி உறவில் இருந்த பண வருவாய் வருகிற காலகட்டம். உங்கள் வாக்குப்பளிதம் அதிகரிக்கும். சனி வந்துட்டாலே வாக்குப்பளிதம் வந்துடும். வாக்குப்பளிதம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்புறம் இதில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்டங்களை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். பெரிய விஷயம் இல்லை. உங்கள் ஜாதகத்தை விட உங்களை பார்ட்னர் பேட்டில் போட்டு பண்ணலாம். குடும்ப பார்ட்னர்னால் யார்? அவங்களோட கலஸ்திரம். ஆணாக இருந்தால் அவங்க மனைவி,
பெண்ணாக இருந்தால் அவங்க கணவங்க அவங்க பேரில் போட்டு பண்ண ஆரம்பிங்க, சூப்பராக இருக்கும். ஆக மொத்தம் உங்கள் இந்த கால சூழ்நிலை கிரக அமைப்புகள் உங்கள் குடும்ப உறவுகளை டெவலப் பண்ணுறனால அவங்க பேரில் போட்டு பண்ணிக்கலாம். ரைட். குழந்தைகள் தான் நல்லா டெவலப் ஆக போகிறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி குழந்தைகள் குடும்பத்துக்கு கொடுக்க போகிறீங்க. அவங்க வளர்ந்து உங்களையும் சந்தோஷப்படுத்த போகிறாங்க. குழந்தைகளோட படிப்புக்கு அவங்களோட திருமணம் சம்மந்தப்பட்டது சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் கடின உழைப்புக்கு உறுதியாக பயன் இருக்கும். ஆக மொத்தம் குழந்தைகள் அதோட முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இப்போ செக்லீஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செக்லீஃப் கொடுக்குறது, ஜாயிண்ட்டுக்கு எழுத்து போடாத நேரம். இப்போ யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, சைன் பண்ண வேண்டாம், செக்லீஃப் கொடுத்து ப்ராசஸ் பண்ண வேண்டாம். இது சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. இதை ஆலோசனை செய்துவிட்டு டிஸ்கஷன் பண்ணி தான் பண்ணணும். இப்போ 11, 12ஆம் அதிபதி உங்கள் இதில் பொதுவாக மருத்துவத்துறையில் இருப்பவங்க சிறப்பாக இருப்பாங்க. அப்போ கணினி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க வளர்ச்சி அதிகம். கம்ப்யூட்டர் செக்டரில், ட்ராவல் இண்டஸ்ட்ரி, வாட்டர் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் யோகம் உண்டு, அதெல்லாம் சொல்லலாம். மீடியா, அதாவது குறிப்பாக பத்திரிகை துறை, தகவல் கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. இப்போ யார் கவனமாக இருக்கணும்? ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க ஆலோசனை செய்து பண்ணணும். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சினிமாவிலே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். இவங்களுக்கு தான் சிக்கல் வரக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஆலோசனை கேட்டுட்டு பண்ணிக்காங்க. ஒரு சில கோயில்கள் பரிகாரங்கள் இருக்குது, ஒரு சில ராசி எண்கள் இருக்குது, அதிலையும் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பக்கம் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக ஹெல்த் விஷயம் பார்ப்போம். ஹெல்த்தோட மனசை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6இல் கேது பகவான் வரும். 6ஆம் இடம் தான். 6இல் கேது வருவதால் அடிவயிறு சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், அஜீரணம் டைஜஷன் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பொதுவாக இதுக்கு சித்தா சம்மந்தப்பட்ட மெடிசன் நிறையா கேட்க வாய்ப்பு உண்டு. சித்தா, அலோபதி அது மாதிரி பார்த்துக்கங்க. இங்கிலீஷ் மெடிசன் செகண்ட் பாருங்கள். ஆயுர்வேதம்லாம் நல்லாயிருக்கும். அலோபதி அப்புறம் பார்க்கலாம். ரைட். 12இல் ராகு, தூக்கம் சம்மந்தப்பட்டது. நல்லா தூங்கினாலே முக்கால்வாசி பிரச்சனை சால்வ்டு. இவங்களுக்கு என்ன கோயில் என்ன பரிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தூக்கமே சிறந்த மெடிசன். அதனால் நல்லா தூங்குங்க. மனசை சஞ்சலம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும். ஜென்மசனிக்கு பரிகாரம் இருக்குங்க, அது பரிகாரம் சொல்கிறேன். பொதுவாக ஜென்மசனி இந்த மாதிரி சனி சம்மந்தம்னா காகத்துக்கு உணவு வைப்பது, காகத்துக்கு நீர் கொடுப்பது, உணவு வைக்கிறத தண்ணி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் தண்ணி உணவை தான் ஏன்னா நீர் விடுங்க, அதான் விஷயம். அப்புறம் நடைபாதைக்கு நடந்து போகிறவங்களுக்கு நீர் போர், தண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணலாம். ஆக மொத்தம் இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சனி பயிற்சி இருக்குது, சனியோட தாக்கமே தெரியாது, குரு பயிற்சியோட யோகம் மட்டும் தான் தெரியும். ரைட். ஒரு சில ட்ராவலிங் இருக்குது, பூர்வீக ஊருக்கு சென்று வருதல். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன் வாங்கினவங்களுக்கு வட்டி கட்டியவங்களுக்கு மேலே ஒரு வாய்ப்பு வரும், சாதகமாக பயன்படுத்திக்கங்க. ஆக மொத்தம் இது ஒரு மிக்சடு பலனாக இருக்கும். ஜென்ம சனியோட தாக்கம் குறைவு தான், அதற்கு வேறு வகையில் ஆதாயமாக இருக்கிற காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். ஆக வளர்ச்சி வெற்றி பாருங்கள். இப்போ என்ன கோயில் போனால் இன்னொரு அடுத்த பரிகாரம், பாம்பின் மேல் படுத்திட்டு இருக்கிற பெருமாள் சம்மந்தப்பட்ட ரங்கநாதர், இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ரொம்ப தேவை. ரைட். இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் 3, 9, 2 இந்த எண்கள்லாம் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். ரைட். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதிலளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.